அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ரமலானின் முதலாவது நோன்பில் இருந்து பல காத்திரமான தலைப்புகளிலே நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பு குறித்து நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வழமையாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு உலமாக்கள் வருவார்கள். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு சட்டத்தரணியை அழைத்து வந்திருக்கின்றோம். பல காரணங்களுக்காக வேண்டி மிக முக்கியமாக உலமாக்கள் சொல்லக்கூடிய விடயங்களை பொதுமக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், அவர்கள் எப்படி விளங்குகிறார்கள் என்பதை உலமாக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு சட்டத்தரணி, அதிகமான பள்ளி வாயல்கள் விடயங்களிலே ஈடுபடக்கூடிய ஒருவர், அதே போன்று சமூக விடயங்களிலே அதிகமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டத்தரணி MIM நலீம் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி எங்களுடைய கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இன்றைய தினத்திலே நாங்கள் சமூக மாற்றத்தில் மஸ்ஜிதின் வகைப்பாகம் என்ற தலைப்பிலே கலந்துரையாடுகின்றோம். காலத்தின் தேவை, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் எப்படி இருந்தது என்பதை உலமாக்கள் பயான் செய்யக்கூடிய நேரத்திலே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கின்றது. சமகால மஸ்ஜித்களின் வகைப்பாகங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி இந்த அன்றைய நபிகளாரின் வழிமுறை மாற்றம் அடைந்தது என்று எண்ண தோன்றும் அளவுக்கு எங்களுடைய மஸ்ஜிதுகள் இப்போது பல காத்திரமான பணிகளை தவறவிட்டிருக்கின்றது. எனவே தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இது பற்றி பேச தயார் நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய சூழலிலே பள்ளி வாயல்களின் பங்களிப்பு திருப்திகரமாக உள்ளதா என்ற என்னுடைய முதலாவது வினாவில் இருந்து ஆரம்பிப்போம். உண்மையில் நல்ல ஒரு தலையங்கம், காலத்திற்கு பொருத்தமான ஒரு தலையங்கமாக நினைக்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்ததற்கு நன்றி கூறி ஆரம்பிக்கின்றேன். உண்மையில் எமது சமூகத்தை பொறுத்தவரையில் சமூகத்தில் மிக முக்கியமான இரண்டு நிறுவனங்களாக நாம் பார்க்கின்ற இடங்கள் தான், ஒன்று பள்ளிவாயல், அடுத்தது எமது பாடசாலைகள். இந்த பள்ளிவாசல்களும் பாடசாலைகளும் சிறந்த முறையில் செயற்படுமையானால் சமூகத்திற்கு விசேடமான ஒரு வழிகாட்டல் ஒன்று தேவைப்படாது. எனவே தான் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியை முன்னுதாரணமாக வைத்து சமூகத்தில் முழு உலகத்திற்கும் ஒரு சிறந்த மாற்றத்தை, வழிகாட்டலை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம், அதில் பல்வேறு காரணங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன. அதில் நாம் முற்றுமுழுதாக நாம் அந்த பள்ளிவாசல்களின் நிர்வாகிகளை குறை கூற முடியாது. ஒட்டுமொத்த சமூகமும் இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்த வேண்டும். மிக அதிகமான பள்ளிவாசல்கள் நாங்கள் எடுக்கின்ற போது அது வெறும் தொழக்கூடிய இடங்களாகவே காணப்படுகின்றன. அதற்கு மேலதிகமாக ஒரு படி சென்று பார்த்தால் ஒரு பின்னேரங்களில் ஒரு குர்ஆன் மதரசா நடக்கக்கூடிய இடமாக காணப்படும். உண்மையில் நாம் மஸ்ஜிதுன் நபவியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மலையும் மடுவுக்கும் இடைப்பட்ட பெரிய ஒரு வித்தியாசத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் கவலைப்படக்கூடிய விடயம். எனவே இதனை நாம் தொடர்ந்தும் இவ்வாறு இந்த நிலைமை தொடர்மையானால் எமது சமூகத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை, பெரும் தலைமைத்துவங்கள் உருவாகக்கூடிய சமூகத்தின் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. எனவே பள்ளி வாயல்களில் தற்போது இருக்கின்ற நிலைமை முன்னேற வேண்டும். பள்ளி வாயல்களின் பங்களிப்புகள் என்னவென்பதனை நிர்வாகிகளும் விசேடமாக பள்ளிவாசலுடன் சம்பந்தப்பட்டவர்களும் தெரிந்திருத்தல் வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். உண்மையில் இன்றைய நிலைமையில் பள்ளிவாசல் மிக அதிகமான பள்ளிவாசலின் பங்களிப்பு திருப்திகரமானதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக சட்டத்தரணி அவர்களின் கருத்துப்படி பள்ளி வாயல்களுடைய அதாவது அவர்களுடைய பங்களிப்பு சமூக மாற்றத்திலே திருப்திகரமாக இல்லை என்பதாகவே அமைந்திருக்கின்றது. சொல்லுங்கள் சட்டத்தரணி அவர்களே, அவ்வாறாக இருந்தால் எவ்வாறான மாற்றங்கள் பள்ளி வாயல்கள் கொண்டு வர வேண்டும், அதனை அடைந்து கொள்வது எவ்வாறு என்பதை? அதாவது எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் அதனை ஓரிரு நாட்களில் சாத்தியப்படுத்துவது என்பது சாதகம் இல்லை. எனவே நாம் இதனை சிறந்த முறையில் திட்டமிட்டு எமது குறுகிய ஒரு திட்டம், ஒரு ஒரு நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் பிளான் என்று சில திட்டமிடல்களை மேற்கொண்டு எமது லாங் டேர்ம் பிளானாக இருக்க வேண்டிய விடயம்தான் பள்ளிவாயல் என்பது வெறும் ஒரு வணக்க ஸ்தலம் மாத்திரமல்ல. அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு உதாரணமாக நாங்கள் எங்களுடைய பாசையில் சொல்வதனால் மஹல்லா வாசிகள் என்று சொல்லுவோம். ஆக குறைந்தது அந்த மஹல்லா வாசிகள் எதிர்நோக்குகின்ற சகல பிரச்சனைகளுக்கும் அந்த பள்ளி வாசல் தீர்விருத்தல் வேண்டும். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒருத்தருக்கு
ஒரு தொழில் வாய்ப்பு தேவையா, அல்லது ஒரு சுய தொழிலுக்கு ஒரு உதவி தேவையா, அல்லது குடும்ப பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு விட்டதா, அல்லது விதவைகளின் பிரச்சனை, அனாதைகளின் பிரச்சனையா என்று பல வகைப்பட்ட பிரச்சனைகள் சமூகத்தில் காணப்படுகின்றன. எனவே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு பள்ளிவாசல் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் அதனை அந்த நிலைமை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் உதாரணமாக மஸ்ஜிதுல் நபவி அன்றைய மஸ்ஜிதுல் நபி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் சொற்களால் மாத்திரமன்றி செயலால் செய்து காட்டினார்கள். சகல பிரச்சனைகளும் தீர்வு அங்கு காணப்படும். அது மாத்திரமல்ல, இன்று பள்ளிவாசல்களில் காணப்படுகின்ற இன்னொரு குறைபாடு, இதனையும் சமூகம் சிறிது மனம் திறந்து பார்க்க வேண்டும். இது முஸ்லிம்களின் ஒரு 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 புனிதஸ்தலமாக இருந்தாலும் கூட அது ஏனைய மதத்தவர்களுக்கும் ஒரு பொது இடமாக கருதப்படுதல் வேண்டும். உதாரணமாக நாம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தபடியே நாம் சிறிது மனம் திறந்து பேசுவதானால், நாம் இன்று விஹாரைகளுக்கு செல்கின்றோம், நாம் இன்று சேர்ச்சுகளுக்கு செல்கின்றோம், கோவில்கள், இதுகள் பொதுவான இடமாக கருதப்படும். ஆனால் பள்ளிவாசல் என்ற போது ஏனைய மதஸ்தவர்கள் அந்த பள்ளிவாசல்களுக்குள் உட்செல்வதனையே சிறிது பயப்படுகிறார்கள். எனவே இந்த சந்தேகம் தீர்ந்து இது ஒரு ஓப்பனான ஒரு இடம், அது பொதுவான ஒரு இடம். உதாரணமாக ஒரு பயணம் செல்கின்ற போது யாருக்காவது ஒரு வாஷ்ரூமுக்கு தேவைப்பட்டால், அல்லது சிறிது ரெஸ்ட் எடுக்க தேவைப்பட்டால், ஏதோ ஒரு அவசர தேவைகள் என்றால், இது ஒரு பொதுவான இடம், இது அனைவருக்கும் சொந்தமான இடம். இங்கு சென்று நாம் ஒரு உதவியை பெற்றுக்கொள்ள முடியும், இங்கு வென்று என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் உணரக்கூடிய நிலைமைக்கு இந்த பள்ளிவாசல்கள் திறந்திருக்க வேண்டும். அப்போது தான் இந்த பள்ளிவாசல்கள் மீது மக்களுக்குள்ள சந்தேகங்கள் தீர்ந்து பள்ளிவாசல் மீது நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்பட்டு, இதன் மூலமாக எமது சமயம், எமது மார்க்கம் தொடர்பாகவும் ஏனையவர்களுக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இதே போன்று உங்களுக்கு தெரியும், பொதுவாக பள்ளிவாசல்கள் செய்கின்ற வேலை திட்டங்கள் வெறும் முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக அமைதலும் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கென்று மாத்திரம் சேவை செய்திருந்தால் ஏனைய மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்க மாட்டார். ஆகவே எமது நல்ல அகலாக்குகளை, எமது பொது வேலைகளை, எமது சகல விடயங்களிலும் எமது பிரதேசத்தை சேர்ந்த சகல மக்களும் பிரயோசனப்படக்கூடிய வகையில் நாம் அதனை சிறந்த முறையில் திட்டமிடுதல் வேண்டும். இதன் மூலமாக ஏனைய சமூகங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையை, நல்ல அபிப்பிராயங்களை உருவாக்குவதன் மூலம் எமது மதத்தை, சமயத்தை, எமது கல்ச்சரை பற்றி ஏனையவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், கதவுகள் திறக்கப்படுகின்றன. எனவே நாம் அந்த நிலைமைக்கு, உதாரணமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதாக இருந்தால், பள்ளிவாசல்கள் என்பது வெறும் வணக்கஸ்தலம் மாத்திரமல்ல, இதில் அந்த பிரதேச மக்களுக்குரிய சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கக்கூடிய இடமாக காணப்படும். உதாரணமாக ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம், ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை வந்துவிட்டால், ஒரு காணி தொடர்பான பிரச்சனை வந்து, ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனை வந்துவிட்டால், இதெல்லாம் போய் போலீஸுக்கு போய் முறைப்பாடு செய்வதோ, இதை நீதிமன்றம் வரை கொண்டு செல்வதோ அவசியமற்றொரு விடயம். அந்த பள்ளிவாசலில் அதற்கென்று ஒரு ஏற்பாடு இருத்தல் வேண்டும். பிணக்குகள் ஏற்படுகின்றதா, இதோ உங்களுக்கு இந்த டீமை நீங்கள் சந்திக்கலாம், இந்த கமிட்டியை நீங்கள் சந்திக்கலாம், உங்களுக்கு ஒரு குடும்ப விவகாரமாக நீங்கள் இந்த கமிட்டியை நீங்கள் சந்திக்கலாம், உங்களுக்கு அவசர பண தேவைப்பாடு காணப்படுது, நீங்கள் போய் உங்களுடைய நகைகளை வங்கியில் வைத்து வட்டிக்கு பணம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய நகைகளை இங்கே கொண்டு வந்து வைத்து பாதுகாப்பாக எடுத்து உங்களுக்கு அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அவசர நிதி ஏற்பாடுகள் காணப்படுகின்றது, உங்களுக்கு ஒரு சுய தொழில் செய்ய வேண்டுமா, இவ்வாறு எமது அந்த பள்ளிவாசல் பொதுவாக சொல்வதனால் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கக்கூடிய ஒரு இடமாக எங்களுடைய லாங் டேர்ம் பிளான் அமைதல் வேண்டும். இவ்வாறான நிலைமை ஆனால் மிக அதிகமான பிரச்சனைகளுக்கு பள்ளிவாசலில் தீர்வு வழங்கப்படும். இதன் மூலமாக பள்ளிவாசலுடைய மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். அதிகமாக மக்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு மாத்திரம் வருங்க. அவ்வாறு இல்லாமல் சகல விடயங்களுக்கும் தீர்வு அங்கே காணப்படுகின்றது போது மக்களுக்கும் பள்ளிவாசலுக்குள்ள தொடர்பு மிக அதிகரிக்கும். இதன் மூலமாக பல்வேறுபட்ட பல நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இப்படி பள்ளி வாயல்கள் எப்படி அமைய வேண்டும், அதனுடைய எதிர்கால திட்டங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை சட்டத்தரணி அவர்கள் மிக தெளிவான முறையிலே சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் சில பள்ளி வாயல்களை பாராட்டியாக வேண்டும். இலங்கையிலே பல பள்ளி வாயல்களுள் சில பள்ளி வாயல்கள் சட்டத்தரணி அவர்கள் சொன்னதை போன்று இவ்வாறான விடயங்களை இப்போது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அக்குர்ணை பகுதியாக இருக்கலாம், வாழைத்தோட்டம் பள்ளியாக இருக்கலாம், இப்படியான சில பள்ளி வாயல்களிலே அவசரமாக கடன் உதவும் திட்டம், கடன் திட்டம் என்ற அங்கே ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் வறியவர்களுக்கான கடன்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கல்விக்குழு என்று தனியான ஒரு குழு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படி பல குழுக்களாக பிரிந்து இப்போது சமூக சேவைகளை செய்யக்கூடிய சில பள்ளி வாயல்களும் இருக்கின்றன. ஆனால் எல்லா பள்ளி வாயல்களும் அப்படியான பள்ளி வாயல்களாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக
சட்டத்தரணி அவர்கள் சொன்னதை போன்று 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து பல பள்ளி வாயல்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள், சந்தேக கண்களோடு பார்த்தார்கள். எனவே அதற்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் நாங்கள் பார்க்கின்றோம் விசிட் அவர் மொஸ்க் என்ற ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளை பள்ளி வாயலுக்குள் அழைத்து அவர்களுக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகளை காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது நாடளாவிய ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான விடயங்கள் நடைபெற வேண்டும், இவ்வாறான சமூக மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. அடுத்ததாக சொல்லுங்கள் சட்டத்தரணி அவர்களே, பொதுவாக ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நம்முடைய சமூகத்திலே ஒரு அசாதாரண மாற்றம் ஏற்படுகின்றது. பள்ளி வாயல்கள் நிரம்பி வடிகிறது, இப்படி மக்கள் மத்தியிலே ஒரு அசாதாரண மாற்றம். அந்த மாற்றத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அதாவது ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒரு குழுவினர் இருக்கின்றனர். அவர்கள் மகிழ்ச்சியின் காரணமாக அமளிபாதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவினர் தயாராகின்றனர். இன்னும் ஒரு குழுவினர் அந்த ரமலான் மாதத்தை ஒரு விடுமுறை காலம் போன்று, அதாவது ஒரு காணிவல் போன்று பீரியட் போன்று பார்க்கின்றார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றது. அவர்கள் இதனை அதாவது நோன்பு சதக்கா, நோன்பு ஹதியா என்று எல்லா இடங்களிலும் அதிகமான முஸ்லீம்களை நாம் பார்க்கக்கூடிய விசேடமாக ரமலான் மாதத்தில் மிக அதிகமானவர்கள் ரமலான் ஹதியா எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதில் நாம் ஒவ்வொன்றாக எடுத்து நோக்குகின்ற போது உண்மையில் இந்த ரமலான் மாதத்துடைய நோக்கம் எங்கள் அனைவருக்கும் தெரியும். நாம் எம்மை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல், எம்முடைய ஈமானை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுதல், நாம் சிறந்த பழக்க வழக்கங்களை நாம் பாவங்களில் விடுபட்டு நாம் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற உன்னதமான ஒரு நோக்கத்தோடு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை புனிதமான ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு காணப்படுகின்றது. ஆனால் ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக அதிகமான மக்கள் இந்த ரமலான் மாதத்தை இந்த நோக்கத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான், ரெண்டு விடயம்தான். ஒரு விடயம் இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் எல்லா இடங்களிலும் ஹதியா கேட்கின்ற ஒரு பழக்கம் காணப்படுகின்றது. இது எமது சமூகத்தின் இமேஜுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக ரமலான் மாதத்தை என்னுடைய காதில் கூட பலர் சொல்ல கேட்டிருக்கின்றேன். இது ஹிங்கன மாசிய என்ற ஒரு நிலைமைக்கு மாற்றி, அதாவது பிச்சை எடுக்கின்ற ஒரு மாதம். உண்மையில் ரமலான் மாதத்தின் புனிதத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளோ புனிதமான, எவ்வளோ கண்ணியமான, மிக முக்கியமான ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த மாதம் பிச்சை எடுக்கின்ற ஒரு மாதமாக இவ்வாறு இன்டர்பிரேட் பண்ணப்படுறதுக்கு காரணமே எம்முடைய சமூகத்தை சேர்ந்த சிலருடைய செயற்பாடுகள். இதனை நாம் இவ்வாறான ஒரு பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது என்பதனை கண்மூடித்தனமாக இருக்காமல் இந்த பிரச்சனையை நான் எவ்வாறு வெளிவருவது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, ஏன் இவ்வாறு மக்கள் ரோட்டுக்கு இறங்குகிறார்கள் இந்த ரமலான் மாதத்திலே ஹதியா கேட்டுக்கொண்டு என்பதனை நாம் உணர வேண்டும். எனவே இது இவ்வாறான ஒரு அசாதாரண சூழலை பார்க்கின்ற போது ரொம்ப கவலையாக இருக்கின்றது. அது ஒரு விடயம். இரண்டாவது ஒரு விடயம், சாதாரணமாக இரவில் தராவி தொழுது முடிந்து சஹர் வரையும் உள்ள பீரியடில் சில மிக அதிகமான பிரதேசங்களில் மக்கள் விழித்திருந்து ஏதோ ஒரு வகையான கொண்டாட்டங்கள் ஈடுபடுவதை போன்ற, இதனால் பல மக்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள், டிஸ்டர்புகள், நிம்மதியாக அமளிபாதம் செய்வதற்கு அல்லது தூங்குவதற்கு இயலாத ஒரு நிலைமை இது போன்று காணப்படுகிறது. அதில் விசேடமாக முஸ்லீம்கள் அல்லாத மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்குமே, ஆனால் அது அவர்களுக்கு மிகவும் இடையூறாக காணப்படுகிறது. எனவே இவ்வாறான விடயங்களில் நாம் விசேட கவனம் செலுத்தி எமது மக்களுக்குரிய சரியான வழிகாட்டல்களை வழங்கி அவர்களுக்கு இதனை உணர்த்தி நாம் எமது சமூகத்தை மிகவும் சுபிட்சமான நல்ல முறையில் மார்க்கம் எவ்வாறு இந்த ரமலான் மாதத்தில் நடந்து கொள்ள சொன்னதோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு நாம் வழிகாட்டுதல் வேண்டும். இது தொடர்பாக ஒவ்வொரு விசேடமாக பள்ளிவாசல்கள், அதே போன்று சமூக தலைவர்கள் இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி எமது சமூகத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு. உண்மையில் இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு முன் இது மிக மோசமான நிலைமையிலிருந்து இப்போது நாம் சிறிதளவு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும். இது இன்னும் முன்னேற வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலே கலந்துரையாடியதை போன்று ரமலானுடைய காலத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி அமைய வேண்டும் என்ற விடயத்தை ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கின்றோம். சட்டத்தரணி அவர்களும் அது போன்ற விடயங்களைத்தான் சொல்கின்றார்கள். குறிப்பாக ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகள் சொல்லக்கூடிய பல குற்றச்சாட்டுகளில் சில குற்றச்சாட்டுக்களை சட்டத்தரணி அவர்கள் முன்வைத்தார்கள். முதலாவதாக இந்த யாசகம் கேட்கக்கூடியவர்கள் அதிகாலையிலே அவர்கள் காலை வேளையிலே வந்து வீடுகளை தட்டி பாதையோரங்களிலே அவர்கள் சமூக சீர்கேடான விடயங்களில் ஈடுபடுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இரவு நேரங்களிலே நம்முடைய வாலிபர்கள் பாதையோரங்களிலே விளையாடிக்கொண்டு வீணான விளையாட்டுக்களில் ஈடுபடுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் நம்முடையவர்கள் அதிகமாக
வானொலி பெட்டி, தொலைக்காட்சி போன்றவற்றை அதிகமான சவுண்டுகளை வைத்து அவர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான பல குற்றச்சாட்டுகள், அவற்றிலிருந்து நாங்கள் மாற வேண்டும், நாங்கள் மீள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். சட்டத்தரணி அவர்கள், இந்த ரமலானுடைய காலங்களிலே நமது சமூகத்திலே ஏற்படக்கூடிய இந்த அசாதாரண மாற்றத்தோடு, அதாவது அதிகமானவர்கள் பள்ளி வாயிலுக்கும் வருகின்றார்கள், இப்படி பள்ளி வாயிலுக்கு வரக்கூடியவர்களை நாங்கள் மையப்படுத்தி எதிர்காலத்திலே அவர்களை பள்ளியோடு சம்பந்தப்பட்டவர்களாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் மஸ்ஜிதுகளுடைய வகிபாகம் எப்படி அமைய வேண்டும்? இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது எவ்வளவு நாம் ஆசைப்பட்டாலும் பள்ளிவாசல்களுக்கு மக்களை ஈர்த்தெழுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விசேடமாக சுபஹ தொழுகை நாம் ஜும்மா தொழுகை போன்று மக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று. இவ்வாறு இந்த ஒரு மாத காலமாக தொழுகின்ற மக்கள் இந்த ரமலான் முடிந்தவுடனே முற்றுமுழுதாக அந்த அமளிபாதத்தில் விட்டு விடுகின்றார்கள். எனவே இவர்களை எவ்வாறு நாம் பள்ளியுடனே தொடர்ந்தும் இந்த உறவை வைத்துக் கொள்வது என்பதற்கு மிக திறந்த திட்டமிடல் வேண்டும். அதனால் தான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த பள்ளிவாசலுடைய செயற்பாடுகள் வெறும் வணக்கஸ்தலமாக இருக்குமேயானால் அந்த தொழுவதற்கு வருகின்ற மக்கள் மாத்திரமே வருவார்கள். அது மாத்திரம் அல்லாமல் பள்ளிவாசலில் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குமேயானால், தனக்கு ஒரு அவசர கடன் தேவையா, தனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு தேவையா, தன்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேவையா, அல்லது அந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனையா, அவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்ற மக்களுக்கு தீர்வு அங்கே காணப்படுமையானால் பள்ளிவாசல்களுக்கு வருகின்ற வீதம் அதிகரிக்கும். அதே போன்று இந்த ஒரு மாத காலத்திலும் பள்ளிவாசல் நிர்வாகம் இது நோன்பு முதலாவது நோன்பிலிருந்தே இந்த 5 நேர தொழுகையோட முக்கியத்துவம், அதே போன்று இந்த சமூகத்தின் ஒற்றுமை, அதே போன்று இந்த அமளிபாதத்துக்கள் இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற இந்த உறவை நாம் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவதனால் இருக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பாக இயலுமான அளவு மக்களுடைய மனதில் பதியக்கூடியவாறான நிகழ்ச்சிகளை குறைந்தது ஒரு 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 கிழமைக்கு ஒரு முறை சரி அழுத்தமாக குறிப்பிடுவதன் மூலம் இலகுவாக அந்த ஒரு மாதமாக பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மக்களை பள்ளிவாசலில் சம்பந்தப்படுத்தி வைத்துக் கொள்வது என்று மிக கடினமான ஒரு விடயம் அல்ல. எனவே இது சம்பந்தமாக நாம் திட்டமிடல் வேண்டும். இதற்கு விசேடமாக பள்ளியுடன் தொடர்பாக இருக்கிற நிர்வாகிகளும் உலமாக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நிச்சயமாக. எனவே ரமதானுடைய காலங்களில் அதிகமான பள்ளிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மக்கள் பள்ளி வாயில்களிலே அதிகமாக இருக்கின்றார்கள். சட்டத்தரணி அவர்கள் சொன்னதை போன்று சுபுகுடைய தொழுகைக்கு, ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரக்கூடிய அளவு மக்கள் வருகின்றார்கள். எனவே அந்த மக்களை நாங்கள் தொடர்ந்தும் எம்மோடு வைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகள் காத்திரமான பணிகளை செய்ய வேண்டும், காத்திரமான திட்டமிடல்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் சமூகத்திலே மாற்றங்கள் வரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சமூக மாற்றத்தில் மஸ்ஜிதின் வகிபாகம் என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பல விடயங்களை நாங்கள் விளம்பர இடைவேளைக்கு முன்னால் பேசினோம். சட்டத்தரணி அவர்களே, அடுத்ததாக நாங்கள் கட்டம் கட்டமாக பேச வேண்டும். ஒவ்வொரு பள்ளி வாயில்களும் அந்த மஹல்லாவிலே இருக்கக்கூடிய வறிய மாணவர்கள் கல்வி கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதில் எவ்வாறான திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய இந்த குடும்ப பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்ட தம்பதியினரை அவர்களை கவுன்சிலிங் செய்வதற்கான எவ்வாறான திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஊர்களிலே இருக்கக்கூடிய அனாதைகள், விதவைகள், அனாதரவற்றவர்கள் இவர்களை பராமரிப்பதற்கு பள்ளி வாயிலுடைய பங்களிப்பு எப்படி அமைய வேண்டும்? கட்டம் கட்டமாக நீங்கள் பேசினால் பொருத்தமாக இருக்கும். அதாவது உண்மையில் காலத்திற்கு மிக தேவையான ஒரு சில விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். மிகவும் பெருமதியான சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். உண்மையில் பள்ளிவாசலை பொறுத்தவரையில் நான் ஆரம்ப கட்டத்திலே குறிப்பிட்டேன். ஒரு சமூகம், ஒரு ஊர் மிகவும் வெற்றிகரமாக பிரகாசிக்க வேண்டுமானால் அந்த பிரதேசத்தின் பள்ளிவாசலும் பாடசாலையும் மிக முக்கியமான பங்களிப்பை செய்கின்றது. எனவே இந்த பள்ளிவாசலுக்கும் பாடசாலைக்கும் இடையில் உறவு மிக முக்கியமாக இருக்கின்றது. சில வேளை பள்ளிவாசல் சிறப்பாக செயற்படுகின்ற போது பாடசாலை பலவீனமாக இருந்தால், அல்லது பாடசாலை செயற்படுகின்ற பள்ளிவாசல் பலவீனமாக இருந்தால், இவர்கள் ஒருவரை ஒருத்தர் தூக்கி பிடித்து பேலன்ஸாக கொண்டு வருதல் வேண்டும். ஏனென்றால் கல்வியும் மார்க்கமும் மிக ஒரு சமூகத்தின் 2 கண்கள். இதனை நாம் பாதுகாத்தல் வேண்டும். எனவே பள்ளிவாசல்கள் இந்த விடயத்தில் மிக கூடிய கவனம் செலுத்துதல் வேண்டும். ஏனென்றால் பள்ளிவாசல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் படிக்கின்ற போது நல்ல ஒழுக்கம் உள்ள, நல்ல மார்க்கம் உள்ள, நல்ல சமூகப்பற்றுள்ள பிரஜைகளை உருவாக்குவதற்கு மிக இலகுவாக இருக்கும். எனவே பள்ளிவாசல்கள் விசேடமாக
அதிகமான வறிய மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் பள்ளிவாசல்கள் அந்த கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி அதனை மேற்பார்வை செய்வதற்கு சூப்பர்வைஸ் பண்ணுவதற்கு கற்ற ஒருத்தர் இருவரை கொண்டு ஒரு குழு ஒன்றை நியமித்து அவர்களுடைய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தல் வேண்டும். கண்டிப்பாக பல கொழும்பு போன்ற பகுதிகளிலே பல பிரம்மாண்டமான கட்டிடங்களை கொண்ட பள்ளிவாயல்கள் இருக்கின்றன. ரமலானுடைய காலம் பரவாயில்லை, ரமலான் அல்லாத காலங்களிலே ஒரே ஒரு மாடியில் மாத்திரம்தான் வணக்க வழிபாடுகள் நடைபெறும். ஏனைய எல்லா மாடிகளிலும் அப்படியே பூட்டு போட்டப்பட்டு இருக்கும். எனவே அப்படியான இடங்களை இந்த 10x10 வீடுகளிலே வசிக்கக்கூடிய சேரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக இது நாம் அந்த மஸ்ஜிதுடைய பெயரை குறிப்பிட்டால் கூட தப்பில்லை நினைக்கிறேன். கெசல்வத்தையில் ஒரு மஸ்ஜித் காணப்படுகின்றது. அந்த மஸ்ஜிதில் இவ்வாறான ஒரு ப்ரொஜெக்டை செய்து மாணவர்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி செல்வதற்கு கூட வழிகாட்டியிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சிறந்த உதாரணம். எனவே உதாரணமாக மகரிபிலிருந்து ஒரு 9 மணி வரை உள்ள டைமை இதுக்கு ஒதுக்கி இதனை விசேடமாக மிக முக்கியமான ஒரு விடயம், இதனை சிறந்த முறையில் கண்காணித்தல் வேண்டும். உதாரணமாக வயது வந்த மாணவர்கள் கல்வி வருகின்ற போது அங்கு ஒழுக்க சீர்கேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதை காரணம் கூறி மிக அதிக மாணவர்கள் பள்ளிவாசல் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி அதை தடுப்பதற்கான வாய்ப்பு. எனவே அவ்வாறான பிரச்சனைகள் வரலாம் என்பதனை முன்கூட்டிய இனங்கண்டு இந்த பிரச்சனைக்குரிய முன்னேற்பாடுகளை செய்து சிறந்த முறையில் அவர்கள் ஒழுக்க விடயங்கள் அதை கண்காணிப்பதற்கு ஆட்களை பொறுப்பாக போட்டு இதை சிறந்த முறையில் செய்வதன் மூலம் மிக விசேடமாக படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்கள் படிப்பதற்கான சூழல் இல்லாமல் இருக்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரவுண்டாக அமையும். உதாரணமாக சில மாணவர்கள் ஹோம்ஒர்க் செய்து கொள்வதற்கு இடவசதி இல்லை, அல்லது தாய் அல்லது தந்தை தொடர்ந்தும் டிவி பார்த்து ஈடுபடு, அல்லது தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படும். இதன் மூலமாக மாணவர்கள் மன உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட தன்னுடைய கல்வியில் ஃபோக்கஸ் பண்ணல ஒரு நிலைமை ஒன்று காணப்படும். இவ்வாறான சகல விடயங்களுக்கும் தீர்வு இவ்வாறான பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்தில் படிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி அதை மேற்பார்வை செய்வதற்கு ஒரு போட்டு நல்ல ஒரு ஏரியாவில் ஒரு கிராஜுவேட்டை சரி ஒரு ரிட்டையர்டான ஒரு டீச்சர்ஸை சரி அந்த இடத்தில் போட்டு அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள் வழங்கி செய்து தொடர்ச்சியாக செய்வோமே ஆனால் அந்த பிரதேசத்தில் பெரிய அளவு ஒரு கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்த முடியுமையாக இருக்கின்ற அதே நேரத்தில் மிக கஷ்டப்படுகின்ற கல்வியில் ஆர்வம் உள்ள ஆனால் கல்வியை தொடர முடியாமல் இருக்கின்ற மாணவர்களுக்கு இது வழங்கப்படுகின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். எனவே இந்த விடயத்தில் நிச்சயமாக சகல பள்ளிவாசல்களும் கவனம் செலுத்தல் வேண்டும். விசேடமாக சிறிய சிறிய வீடுகளில் பெரிய 2-3 குடும்பங்கள் வாழக்கூடிய சில ஏரியாக்கள் அந்த பிரதேச பள்ளிவாசல்கள் இதில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பது காலத்தின் ஒரு கடமையாக மிக முக்கியமான ஒரு சமூக கடமையாக காணப்படுகின்றது. நிச்சயமாக. எனவே பள்ளிவாயல் நிர்வாகிகள் இந்த விடயத்திலே மிகுந்த அவதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வறிய கோட்டின் கீழ் வாழக்கூடிய மாணவர்கள் ரொம்பவே சிரமத்தோடு தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். பொருளாதார பின்னடைவோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதிகமானவர்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே கல்வியை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும், அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். எனவே ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் நாங்கள் எங்களுடைய வருடாந்த அந்த பிளானிங்கிலே வருடாந்த திட்டமிடல்களிலே நாங்கள் எங்களுடைய மஹல்லாவை சேர்ந்த குறைந்தது 2-3 மாணவர்களை நாங்கள் கிராஜுவேட்களாக கல்விமான்களாக ஆக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வருடாந்த திட்டமிடல்களிலே. அப்படியாக இருந்தால் உங்களுடைய மஹல்லாவிலே படிக்கக்கூடிய மாணவர்களில் சிறப்பான பெறுபேறுகளை பெறக்கூடியவர்களை தெரிவு செய்து அவ்வாறான விடயங்களுக்கு ஈடுபடுத்தலாம். அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய மஹல்லாவிலே இருக்கக்கூடிய பாடசாலைகளோடு நாங்கள் கலந்துரையாடி மேலதிக வகுப்புகளுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். பள்ளிவாயல்களிலே வரக்கூடிய ஜும்மா வசூல்களை பயன்படுத்தி அதில் ஒரு வாரத்தின் வசூலை ஒதுக்கி மேலதிக வகுப்புகளை நாங்கள் அந்த பாடசாலையிலே நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம். இப்படி பல முறையிலும் நாங்கள் கல்விக்காக வேண்டி பள்ளிவாயல்கள் மூலம் ஊக்கப்படுத்தலாம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக சொல்லுங்கள், அண்மை காலமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதிகமான விவாகரத்துக்கள் கொழும்பை பொறுத்தவரையிலே காலிமார்கள் சொல்லக்கூடிய மிக பிரதான குற்றச்சாட்டுக்கள் தான் இந்த விவாகரத்துக்களுக்குரிய காரணம் இவர்களுக்குரிய கல்வி அறிவு இல்லாமை, ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் செய்யப்படாமை போன்ற விடயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பள்ளி வாயல்கள் முன்வந்து ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் போன்ற கோர்சஸ்களை நடாத்துவது அல்லது இப்படி திருமணமான தம்பதியினர் பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலே பள்ளி வாயல்களுக்கு அவர்களை அழைத்து தேவையான கவுன்சிலிங்களை அவர்களுக்கு வழங்குவது, இவ்வாறான விடயங்களில் பள்ளி வாயலுடைய வகிப்பாகம் எப்படி அமைய வேண்டும்? இதுவும் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடிக்கடி டிவோர்ஸ் சம்பந்தமாக கிளையண்ட்ஸ் எங்களை சந்திக்கின்ற போது நான் ஒவ்வொரு முறையும் மிக கவலைப்படுகின்ற ஒரு விடயம்தான், மிகச் சிறிய ஒரு விடயத்திற்கு டிவோர்ஸ் செய்வதற்கு முடிவு செய்து விடுவார்கள். அந்த விடயத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால்
மிகச்சிறிய ஒரு விடயமாக இருக்கும். எனவே இந்த விடயத்தில் பள்ளிவாசல்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் விசேடமாக இந்த குறிப்பிட்ட அந்த தம்பதிகளுடைய பெற்றோரை நாம் அவதானிக்கின்ற போது அவர்கள் படிப்பற்றவர்களாக இருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு வகையில் உள ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு வகையில் பிரிஸ்டீஜ் அவர்களுக்கு தலைக்கு அடித்திருக்கும். அதாவது நான் இந்த விடயத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன், நான் இறங்கி போக மாட்டேன் என்று சின்ன சின்ன விடயங்களுக்காக மிக அதிகமானவர்கள் டிவோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. எனவே இது மிக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு சமூகத்தின் குடும்பம் என்பது ஃபெமிலி யூனிட் என்பது மிக முக்கியமான ஒரு யூனிட்டாக காணப்படுகின்றது. குடும்பங்கள் சீரழிந்து விட்டால், கணவனும் மனைவியும் பிரிந்து விட்டால் அதனால் பாதிக்கப்படக்கூடியது எதிர்கால சந்ததிகள். அதை நாம் மனசில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் போன்றார்கள் என்பதை பெற்றோர்கள் பிரிந்ததன் பிறகே உணர்கின்றார்கள். அவர்கள் பிரிய முயற்சிக்கின்ற போது, டிவோர்ஸ் பண்ணுகின்ற போது இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? உதாரணமாக இப்போ அண்மையில் நான் கண்ட சில விடயங்கள் கூட மிக கவலையான ஒரு விடயம். தாயும் தந்தையும் பிரிந்து கொள்கின்றார்கள், 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தைகளும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் ஆசைப்படுகின்றார்கள், ஆனால் இருந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லை. இதனால் உள ரீதியாக மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள் எதிர்கால சந்ததிகள். எனவே இந்த விடயத்தில் பள்ளிவாசல்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிவாசல்கள் மாத்திரமல்ல, ஏனென்றால் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் மிக அதிகமான பொறுப்புகள் காணப்படும். எனவே இதில் எங்களுடைய சிவில் சொசைட்டி இதில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்தல் வேண்டும். சமூக தலைவர்கள் இதில் சம்பந்தமாக மிக சீரியஸான ஒரு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும். ஏன்னா மெரி பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வழிகாட்டல்கள். திருமணம் என்றால் வெறுமனே ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் என்ஜாய் பண்ணிவிட்டு பிரிஞ்சு கொள்றதில்ல திருமணம்னு சொல்லுது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய குழந்தைகளை மிகவும் கண்ணியமான முறையில் வளர்த்தி இந்த சமூகத்துக்கு இந்த நாட்டுக்கு பிரயோஜனப்படக்கூடிய பிரஜைகளாக நாங்கள் மாற்றணும். எனவே இது எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது என்பது பெற்றோருக்கு உணர்த்த வேண்டும். ஆக குறைந்த இந்த பிள்ளைகளின் நலன் கருதி சரி பொறுமையாக நடந்து கொள்ளுதுங்கள் இந்த விடயத்தை உணர்த்தக்கூடியவர் இந்த கவுன்சிலிங் செஷன்கள் மிக முக்கியமாக பள்ளிகளினால் ஏற்பாடு செய்யப்படுமே. ஆனால் மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கும். இதன் மூலமாக மிக அதிகமான டிவோர்ஸை எமது கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் நடைமுறை ரீதியில் ப்ராக்டிக்கலாக நான் இதனை கண்டிருக்கின்றேன். மிக அதிகமாக டிவோர்ஸுக்கு வருகின்ற மிக அதிகமான கேஸை நான் செட்டில் பண்ணி வைத்திருக்கின்றேன். மிக சிறிய அளவில் அட்வைஸ் பண்ணி அவர்களை வழங்கப்படுத்தி உணர்த்தி, மிக முக்கியமாக விசேடமாக பெண்கள் அவசர முடிவெடுத்தல், பொறுமை இல்லாத தன்மை, ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஃபெமிலியை பற்றிய பிள்ளைகளை பற்றிய கவனம் குறைவாக வேறு வேறு விடயங்கள் அவர்களை கவனம் கூடுதலாக செலுத்தப்படும். இந்த விடயங்களை நாம் அவர்களுக்கு உணர்த்துகின்ற போது அதை உணர்ந்து அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் அதை விட கூடின ஒரு ஃபெமிலியாக வாழ வைப்பது என்று ஒரு கடினமான விடயம் அல்ல. எனவே நாம் இந்த விடயத்தில் பள்ளிவாசல்கள் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான. அல்லது இன்னும் ஒரு 10-20 வருடங்களில் மிக அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டதன் பின் இந்த பிரச்சனை நாம் அட்ரஸ் பண்ண வந்தால் அது டூ லேட்டாக இருக்கும். நிச்சயமாக. அதே போன்று ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் அந்தந்த மஹல்லாவிலே இருக்கக்கூடிய அனாதைகளுடைய விதவைகளுடைய பேர் லிஸ்ட்கள் தரவுகள் இருப்பது மிக அவசியமான ஒரு காலகட்டம் இது. ஏனென்றால் அண்மை காலமாக இந்த போதைப் பொருள் பாவனை அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிகமான நம்முடைய முஸ்லிம் இளைஞர்கள் இதிலே சிக்கிக்கொள்கின்றார்கள். எனவே அவர்களை தேடி பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒன்றில் பெற்றோர்களை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு பள்ளி வாயல்களும் தங்களுடைய மஹல்லாவிலே இருக்கக்கூடிய அனாதைகள், அனாதரவற்றவர்கள், விதவைகள் இவர்களுடைய தரவுகளை வைத்திருப்பதன் முக்கியத்துவம் எந்த அளவு அவசியம்? உண்மையில் இது ஒரு ஆழமான ஒரு ஆய்வின் ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கின்றேன். உண்மையில் மிக முக்கியமாக அதன் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டேன், பள்ளி வாசல்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுமேயானால், நிர்வாகிகள் தங்களுடைய பொறுப்புகளை சரியாக விளங்கி வைத்திருப்பார்களே ஆனால் மிக அதிகமான பிரச்சனைகளுக்கு மிக இலகுவான தீர்ப்பு வழங்கப்பட முடியும். சமூகத்தின் சுமூகமான போக்கை நாம் சிம்பிளாக அமல்படுத்தலாம். எங்களுக்கு போலீஸுக்கு வேலை குறைவாக இருக்கும், கோர்ட்ஸுக்கு வேலை குறைவாக இருக்கும், மக்களுடைய நேரமும் பணமும் மீதப்படுத்தப்படும். எனவே மிக முக்கியமாக இந்த விடயம் கட்டாயம் பள்ளிவாசல்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் கட்டாயம் அவங்க தொகுத்து வைத்திருக்கணும். எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், எத்தனை அனாதைகள், எத்தனை அனாதரவற்றவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் கூலி வீட்டில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் கூலி வீட்டில் இருப்பவர்களுக்கு நிரந்தரமான வருமானம் இருக்கின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக மிக முக்கியமாக அவர்கள் தரவுகள் இருத்தல் வேண்டும். இதன் மூலமாக தேவை உள்ளவர்களுக்கு சில டோனர்ஸ் முன் வருவார்கள், ஏதாவது உதவி செய்யணும். ஆனால் பள்ளிவாசல் அந்த லிஸ்ட் இல்லாத போது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக் இல்லாத போது அவர்கள் ஏதோ யாருக்காவது கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் உண்மையில் தேவை உள்ளவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு பொறுமையின் எல்லை தாண்டுகின்ற போது, தேவை அதிகரிக்கின்ற போது, அதன் மூலமாக வருகின்ற ப்ரெஷர் கூடும் போது இலகுவாகவே ட்ரக்ஸ்
அல்லது ஏதோ ஒரு இல்லீகலான விடயத்தில் இலகுவாக இளைஞர்கள் இதுக்கு இலகுவாக உள்வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பம் மிக அதிகமாக காணப்படுகிறது. எனவே ஒரு சமூகத்தில் யாரோ ஒருத்தர் தவறு செய்கின்றார், ஆனால் அந்த சமூகம் அந்த நபரை உரிய முறையில் கவனிக்காதது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் என்று ஆய்வு செய்கின்ற போது விளங்குகிறது. இன்று நாம் பார்க்கின்ற மிக தலை சிறந்த குற்றவாளிகள், தலை சிறந்த போதை வஸ்து கடத்துபவர் இருக்கலாம், அல்லது அண்டர்வேர்ல்ட் எங்கே இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய பின்னணியை பார்க்கின்ற போது அவர் மிகவும் பலரால் அபியூஸ் பண்ணப்பட்டவராகவும், சமூகம் அவரை கவனிக்காத ஒருத்தராகவும், சமூகம் தன்னுடைய கடமை செய்யாதன் காரணமாகவும் தான் அவர் அந்த நிலைமைக்கு வந்திருப்பார் என்பதை நாம் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். எனவே பள்ளிவாசல்கள் எதிர்காலத்தில் நல்ல மனிதர்களை, நல்ல பிரஜைகளை உருவாக்குவதற்கு விசேடமாக அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய, அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய, தன்னுடைய கடமைகளை உரிய செய்யக்கூடிய அந்த பொறுப்போடு வாழ வைப்பதற்கு இந்த பள்ளிவாசல்கள் விசேடமாக இந்த அநாதரவற்றவர்கள், அநாதைகள், விதவைகள் விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை காலத்தில் மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. நிச்சயமாக. எனவே பள்ளிவாயல்களுடைய நிர்வாக பொறுப்பு என்பது சாதாரண விடயம் அல்ல. நிர்வாகத்திற்கு வரக்கூடியவர்கள் இங்கே சொல்லப்படக்கூடிய அத்தனை விடயங்களுக்கும் நான் தகுதியானவன் தானா என்பதை தெரிந்து கொண்டுதான் பள்ளிவாயல்களுக்கு வர வேண்டும். இப்போது நாங்கள் மிக பிரதானமான பிரச்சனைகளாக பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் பள்ளிவாயல் நிர்வாகத்திற்கு வர தகுதியானவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அந்த ஊரிலே அடாவடித்தனம் செய்யக்கூடியவர்கள் அல்லது மோசமான வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் இப்படி பள்ளிவாயல் நிர்வாக சபையிலே வந்து அவர்களுடைய ஆதிக்கங்களை செலுத்தக்கூடிய பல பள்ளிவாயல்கள் இருக்கின்றன. எனவே தயவு செய்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய மாளிகையை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்களை, அவர்களை நாங்கள் இனம் கண்டு அவர்களை இயலாதுன்னு சொல்லி அவர்கள் பின்வாங்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் பலவந்தமாக அழைத்து வர வேண்டும். அவர்கள் தான் உண்மையான நிர்வாகிகளாக இருப்பார்கள். எனவே தயவு செய்து நிர்வாகங்களை தெரிவு செய்யக்கூடிய நேரத்திலே ஊர் மக்கள் ரொம்ப அவதானத்தோடு செயல்படுங்கள். நீங்கள் பக்கச்சார்பாக பொறுப்பற்றவர்களாக இருந்து அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர்களை தெரிவு செய்தால் எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சட்டத்தரணி MIM நலீம் அவர்களோடு சமூக மாற்றத்தில் மஸ்ஜிதின் வகிப்பாகம் என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சட்டத்தரணி அவர்களின் நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். நான் விளம்பர இடைவேளைக்கு முன்னால் சொன்னதை போன்று ஒவ்வொரு பள்ளி வாயல்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு அந்த ஊர் மக்களுக்கு தான் இருக்கின்றது. நாங்கள் பாராளுமன்றத்திற்கு அமைச்சர்களை அல்லது மந்திரிமார்களை அனுப்பும் பொறுப்பை எடுத்தது போன்று பள்ளிவாயல்களுக்கு நிர்வாகிகளை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பும் ஊர் மக்களுக்கு தான் இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய ஊரை நிர்வாகம் செய்யக்கூடிய பள்ளிவாயல் நிர்வாகிகளாக இருக்கலாம் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இவர்களை தெரிவு செய்யும் போது ஒரு காத்திரமான பணியை பொதுமக்கள் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்தி விடுவோம். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது ஒரு பள்ளிவாசலின் பள்ளிவாசல் தனது கடமை சரியாக செய்யாத போது அதிகமானவர்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மீது குறை கூறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நிர்வாகிகளை தெரிவு செய்வது யார்? அதிகமான நல்லவர்கள், உண்மையில் நல்லுள்ளம் கொண்டவர்கள், நேர்மையானவர்கள், தகுதியானவர்கள் இதற்கு முன் செல்வது குறைவு. எனவே நல்லவர்கள் முன்னுக்கு போகாத சந்தர்ப்பத்தில் தகுதியானவர்கள் முன்னுக்கு போகாத சந்தர்ப்பத்தில் தகுதியற்றவர்கள் தான் முன்னுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் கொண்டு வருகின்றது. எனவே ஊர் மக்கள் தங்களுடைய கடமைகளை பொதுவாக மஹல்லாவாசிகள் மிகச்சிறந்தவர்களை இனங்கண்டு அவர்களை அந்த நிர்வாகிகளாக நியமிப்பது அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. அதையும் தாண்டி அந்த கடமையை மீறிவிட்டால் குறைந்தது வருகின்ற நிர்வாகிகள் இது என்னுடைய கடமை என்ன தன்னுடைய கடமையை மிகச் சிறந்த முறையில் தான் செய்ய வேண்டியது எனக்கு பொறுப்பு வழங்கப்படுகின்றது என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து செய்து கொள்வதில் மிக முக்கியமாக இருக்கின்றது. இதே விடயம் எமது பாராளுமன்ற எம்பிக்களை மினிஸ்டர்ஸ் மாதிரி தெரிவு செய்த விடயத்திலும் நாம் தவறு விடுகின்றோம். எனவே நாம் அவர்களை குறை சொல்வதற்கு முன்னர் நாம் யார் அவர்களுக்கு ஓட் பண்ணினது அந்த விடயத்தில் கவனம் செலுத்தல் வேண்டும். எனவே அந்த விடயத்தில் நாம் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் அல்லது நாம் பொருத்தமானவரை தெரிவு செய்யாவிட்டால் அவர் செய்வதற்கு நாமும் ஒரு வகை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பள்ளி நிர்வாகம் தொடர்பான விடயத்தில் 3 விடயங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. மஹல்லாவாசிகள் தகுதியானவர்களை தெரிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதே போன்று தகுதியானவர்கள் அதற்கு முன் வருதல் வேண்டும். அதே போன்று ஏதோ ஒரு வகையில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தயவு செய்து தன்னுடைய பள்ளியினுடைய கடமை, தன்னுடைய வீட்டின் கடமையை விட மிக முக்கியமான ஒரு அமானிதமாக எடுத்து தனக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பீரியடிற்கு தன்னுடைய கடமை சிறந்த முறையில் செய்து எதிர்வரக்கூடிய சமூகம், எதிர்வரக்கூடிய அந்த நிர்வாகம் அதை இதமுறை சிறந்த முறையில் செய்வதற்கு தன்னுடைய பங்களிப்புகளை செய்யக்கூடிய முறையில் நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல ஒரு ட்ரெடிஷனை, நல்ல ஒரு கல்ச்சரை நான் டெவலப் பண்ணுறது மிக முக்கியமாக இருக்கின்றது. நிச்சயமாக. அதே போன்று ரமதானுடைய காலத்திலே இருக்கின்றோம். குறிப்பாக எல்லா பள்ளி வாயல்களும் ரமதானுடைய காலப்பகுதிகளிலே
அவந்த மஹல்லாவிலே இருக்கக்கூடியவர்களுடைய ஜக்காத்துடைய பணங்களை வசூலிப்பார்கள். எனவே இந்த ஜக்காத்துடைய பணங்களை வசூலிப்பதும் அதே போன்று அந்த ஜக்காத் வசூலிக்கப்பட்ட பணங்களை நாங்கள் பிரித்து கொடுப்பதும் இவற்றுள் நீங்கள் திருப்தி காண்கின்றீர்களா? சமகாலத்திலே பள்ளிவாயல்களுடைய நடைமுறைகள் அல்லது மாற்றங்கள் தேவையா? ஆம், இதுவும் இன்றைய காலத்தின் தேவையான ஒரு கேள்வி. உண்மையில் ஜக்காத்தை பொறுத்தவரையில் 3 விடயங்கள் மிக முக்கியமாக காணப்படுகின்றன. இந்த ஜக்காத்தின் நோக்கம், நான் குறிப்பிடுகின்ற விடயத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்குமானால் மிகச்சிறந்த உலமாக்கள் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் சொல்கிற அந்த விடயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் பொருத்தம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஜக்காத்தின் நோக்கம் வந்து வறுமை இல்லாமல் ஒழித்தல். எனவே இந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த ஜக்காத் வசூலிக்கப்பட்டு உரியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுதல் வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் எத்தனை பள்ளிவாசல்களில் இந்த பைத்துல் ஜக்காத் என்ற ஏற்பாடு காணப்படுகின்றது, எத்தனை பிரதேசங்களில் ஒரு குழுவாக இதனை செய்கின்றார்கள். இந்த விடயத்தில் நாம் மிகவும் பலவீனமாக மிகவும் பின்னிக்கிருக்கணும். மிக குறுகிய பள்ளிவாசலில் மாத்திரமே பைத்துல் ஜக்காத் என்ற ஏற்பாடு காணப்படுகின்றது. அந்த பள்ளிவாசல் அவ்வாறான ஏற்பாடு இல்லை என்றால் அந்த பிரதேசத்தை சேர்ந்து ஆக குறைந்த இளைஞர்கள், சமூகத்தின் மீது பற்றுள்ள இளைஞர்கள் சிலர் சேர்ந்து ஒரு குழுவாக இதனை கட்டாயமாக வசூலிக்க வேண்டும். இதை வசூலித்தல் மாத்திரமன்றி, உங்களுக்கு தெரியும் 8 கூட்டமாக பிரிக்கப்படும். அந்த 8 கூட்டமும் உள்ளடங்கக்கூடியவாறு அது பிரித்து வழங்கப்படுதல் வேண்டும். அதிலே என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னவென்றால், நாம் இந்த ஜக்காத்தை வழங்குகின்ற போது கட்டாயமாக கடன் உள்ளவர்கள் அந்த 8 கூட்டத்தை நாம் கவனித்தல் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதற்கு மேலதிகமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் செய்வதற்கு தகுதி இருக்கின்ற ஒருத்தர் தனக்கு ஒரு கேபிட்டல் இல்லாததன் காரணமாக அதை செய்து கொள்ள இயலாத ஒரு நிலைமையில் காணப்படுகின்றார். அல்லது ஏதோ ஒரு தொழிலொன்று செய்து அந்த தொழிலை முன்னுக்கு கொண்டு செல்வதற்கு சரியான மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிக்கொண்டிருக்கின்றார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவருக்கும் இந்த ஜக்காத்தின் மூலமாக ஒரு உதவி ஒன்று செய்து அவருக்கு நாம் சில நிபந்தனைகளை போட்டு எதிர்காலத்தில் உன்னிடம் இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு ஜக்காத் பெறக்கூடியவர்களுக்கு சென்றடையக்கூடியவாறு ஒரு மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணுவோமே. ஆனால் இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்புக்கு நாங்கள் டெவலப் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி செஞ்ச மனுஷன் நடக்க மனுஷன் எங்களோட பிரதேசத்தை நாங்கள் தொடர்ந்தும் கை நீட்டக்கூடிய மிஸ்கின்களை காணாமல், உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு தேவைகள் இருக்குதா, நீங்கள் இந்த இடத்துல போய் இவர்கிட்ட ஒரு உதவி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு செட்டப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த ஜக்காத்தை நாங்கள் பங்குன்ற சந்தர்ப்பத்தில் வரும் இந்த 8 கூட்டங்களுக்கு மேலதிகமாக ஏதோ ஒரு வகையில் மிஸ்கின்கள் என்ற கேட்டகரியில் வருவாங்க நினைக்கிறேன்னா, ஒரு தொழிலை செஞ்சு கொடுத்து கஷ்டப்படுறவங்க, தொழிலொன்று ஆரம்பித்து தொழிலோடு செய்கிறதுக்கு கேபிட்டல் இல்லாமல் இருக்கிறவங்க, ஆனால் அவங்களுக்கு தகுதி இருக்குது, அவங்கள நாங்கள் கவனிப்பதன் மூலம் சமூகத்தை நாங்கள் எம்பவர் பண்ணலாம். அப்படி இல்லாமல் வெறுமனே ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு பிளானும் இல்லாமல் மிஸ்கின் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த மனுஷன் அடுத்த வருஷம் அந்த அதே மிஸ்கின்கள் நாங்கள் கொடுத்து கொண்டு இருப்போம், அவங்களும் எடுத்துக்கொண்டிருப்பாங்க, நாங்களும் கொடுத்து கொண்டிருப்போம். அப்படி ஒன்று இல்லாமல் நாங்கள் ஒரு ஜக்காத் ஒன்று கொடுக்குற நேரம் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் அந்த எடுக்கக்கூடியவர் ஜக்காத் கொடுக்கக்கூடியவராக மாறணும் என்ற அந்த பிரின்சிபலுக்கு ஏற்ப நாம் அதை சரியாக அனலைஸ் பண்ணி சரியாக ஐடென்டிஃபை பண்ணி ஏதோ ஒரு சுய தொழில் செஞ்சு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் கூடுதலான முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஜக்காத் பெறக்கூடியவங்களுக்கு தொடர்ச்சியாக போய் சென்று கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் இன்னும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வேலை வாய்ப்புகளுக்கும் ஜக்காத் பெறக்கூடியவர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணுவோம் இருந்தால் நான் நினைக்கின்றேன் காலப்போக்கில் ஒரு 10-20 வருடங்களில் இன்ஷா அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட காலத்தில் ஜக்காத் பெறதுக்கு தகுதியே இல்லாதவங்க இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட காலத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட பீரியட், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட காலத்தில் நினைக்கிறேன் நான் ஒரு பீரியட் ஒன்று ஜக்காத் பெறதுக்கு தகுதியானவங்களை கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த கை நீட்டக்கூடிய இந்த ஹதியா கேட்கக்கூடிய இந்த கூட்டங்களை நாம் முற்றாக நீக்கி எல்லாரையும் கண்ணியமாக கௌரவமாக நிம்மதி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமாக உண்மையிலே ஒரு காத்திரமான கருத்து. ஜக்காத்தின் மூலம் இஸ்லாம் எதிர்பார்ப்பதும் அதைத்தான். அதாவது வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடியவர்களுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும், அவர்கள் அடுத்த வருடத்திலே ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கடமையாகவும் பொறுப்பாகவும் அமைய வேண்டும் என்பதைத்தான் சட்டத்தரணி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே பள்ளி வாயல் நிர்வாகிகள் ரமதானுடைய காலத்திலே அதிகமான ஜக்காத்துடைய பணங்களை வசூலிக்கிறார்கள். எனவே அந்த ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நேரத்திலே எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு அவர்களை எப்படி நீங்கள் அந்த ஜக்காத்தை கொடுத்து அவர்களை எப்படி நீங்கள் எம்பவர் பண்ண முடியும் என்ற விடயத்திலும் நீங்கள் அவதானத்தை செலுத்தினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திலே இருக்கின்றோம். இறுதியாக நீங்கள் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் இந்த வினாவை உங்களிடத்திலே தொடுக்கின்றேன். குறிப்பாக ரமலானுடைய காலங்களிலே நாங்கள் ஏற்கனவே பேசியதை போன்று சில சமூக சீர்கேடுகளும் நடைபெறாமல் இல்லை.
பள்ளிவாயலுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே வாகனங்களை முறைகேடாக பார்க்கிங் செய்வது, அதே போன்று இரவு நேரங்களிலே வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவது, இவ்வாறான செயல்பாடுகளின் மூலமாக சட்ட ரீதியான சிக்கல்கள் வந்தால் இவ்வாறான முடிவுகளை அவர்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். அதாவது பல்வேறு வகையான சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. உதாரணமாக, நாங்கள் பள்ளிக்கு செல்கின்றோம் என்பதற்காக எங்களுடைய வாகனத்தை நாங்கள் நினைத்த இடத்தில் பார்க் பண்ணிவிட்டு செல்ல முடியாது. அடுத்தவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்குமானால், அந்த போக்குவரத்துக்கு தடங்கலாக இருக்குமேயானால் அது டிராஃபிக் லோவின் கீழ் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக காணப்படப்பட்டு அதுக்குரிய சட்ட நடவடிக்கை உரியவர்கள் எடுப்பார்கள். அதற்கு பின்னால் போலீஸ் அதிகாரியோடு சண்டை பிடித்து வேலை அப்படி சொல்லுவது எந்த வகையில் நாகரிகமற்ற ஒரு விடயம். நாம் எமது நாட்டின் சட்டத்தை முற்றுமுழுதாக மதிக்க வேண்டும். அதாவது நாட்டின் சட்டத்தை மதிப்பது என்பது நாங்கள் நீதித்துறை மதிப்பு. நீதித்துறை இருக்கும் வரைத்தான் நாட்டினுடைய நீதி நிலைத்திருக்கும். எனவே இது எல்லோருக்கும் தேவையான ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, நாங்கள் இளைஞர்கள் விளையாடுகின்ற போது அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக இருக்குமே ஆனால், அல்லது ஏதோ ஒரு மியூசிக் போட்டு அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமே ஆனால் பப்ளிக் நோய்சன்ஸ்ன்னு சொல்லி ஒரு குற்றத்துக்குள்ள வரும். ஆகவே அதுவும் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே இதில் நாம் சர்வசாதாரணமாக ஒரு பொதுப்போக்கான விடயமாக கருதாது இதை மிக சீரியஸாக எடுத்து நாம் எமது ஒழுக்கமுள்ள ஒரு பொறுப்புள்ள சமூகமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது தொடர்பாக கிரிமினல் லோவின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக காணப்படுகின்றது. நிச்சயமாக. இறுதியாக சொல்லுங்கள் சட்டத்தரணி அவர்களே, அதாவது இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சமூக மாற்றத்தில் மஸ்ஜிதின் வகிப்பாகம் என்ற தலைப்பிலே பல விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். இறுதியாக மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை சொல்லுங்கள். மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஆலோசனை தான், பொதுவாக நாம் அதிகமான பயான்களும் கேட்கக்கூடிய ஒரு விடயம், இறையச்சம் மிக முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தை வழிநடத்துகின்றோம். ஒருவர் நிர்வாகியாக தெரிவு செய்யப்பட்டு விட்டால் அவருடைய வீட்டில் தெரிவித்து விட வேண்டும், நான் ஒரு பள்ளியினுடைய நிர்வாகி, எனவே வீட்டை விட நான் பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆயுள் காலம் அல்ல, 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் அவ்வாறு இருக்கும். எனவே அது பள்ளிக்கு மிக முக்கியமான அவர் நேரத்தை ஒதுக்குதல் வேண்டும். அடுத்த விடயம்தான் பள்ளியினுடைய நிர்வாகி என்று வருகின்ற போது அவர் அந்த பள்ளியினுடைய மஹல்லாவில் இருக்கின்ற அனைவரும் தன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தவர்களை போன்று பொறுப்பு கூறக்கூடியவராக இருத்தல் வேண்டும். அவருக்கு நான் பள்ளியில் ஒரு ட்ரஸ்டி மட்டும்தான், ஒரு மெம்பர் மட்டும்தான் சொல்லி அவர் கையை கழுவிக்கொள்ள முடியாது. அவர் கட்டாயமாக அந்த மஹல்லாவில் இருக்கிற சகலரும் தன்னுடைய குடும்ப அங்கத்தவர்களை போன்று அந்த தன்னை பீரியடில் அவர் அதை பொருட்படுத்தி செயற்படுதல் வேண்டும். அடுத்த முக்கியமான ஒரு விடயம்தான் மஹல்லா ட்ரஸ்டிகளை பொறுத்தவரையில் அவர்கள் வெறுமனே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மீட்டிங் கூடி இருக்கின்ற பிரச்சனைகள் மட்டும் அலசி ஆராயாமல் தேடி சென்று பிரச்சனைகளை ஆராய்தல் வேண்டும். எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று எத்தனை அனாதைகள் இருக்கிறார்கள், எத்தனை வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் கூலி வீட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கூலிகளை கற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் சிலர் வீட்டை விட்டு வெளியே இழுத்து வீசுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு தீர்வு வழங்கக்கூடிய ஏற்பாடுகள் எங்கள்கிட்ட இருத்தல் வேண்டும். உதாரணமாக பைத்துல் ஜக்காத் இருப்பது போன்று எங்களுக்கு சில ஃபண்ட்ஸ் அவங்க ஏற்பாடு செய்து இருக்கணும். எந்த பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய, உதாரணம் நாங்கள் சொல்லுவோம், டிசாஸ்டர் ஒன்று ஏற்படுற மாதிரி திடீரென்று ரிலீஃப் ஃபண்ட் ஒன்று அங்கே இருத்தல் வேண்டும். இது போன்று பள்ளியினுடைய நிர்வாகம் என்பது சர்வசாதாரண விடயம் இல்லை. ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவது போன்று பள்ளியின் நிர்வாகம் தன்னுடைய ஏரியாவே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் வைத்துக்கொண்டு அதை சிறந்த முறை செய்து காட்டுவார், அதன் முன்னுதாரணமாக செய்து காட்டுதல் வேண்டும். அதே போன்று தன்னுடைய பீரியட் முடிந்து விட்டால் தகுதியானவர்களுக்கு அதை ஒப்படைத்து விட்டு நான் ஒதுங்கி செல்லுதல் வேண்டும். அதே போன்று சிறந்தவர்கள் இருப்பார்களேயானால் மஹல்லவாசிகள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அவர்களுக்கு இன்னும் 2-3 சந்தர்ப்பங்களை கொடுத்து இன்னும் பள்ளியை நல்ல டெவலப் பண்ணுவதற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்தல் வேண்டும். இவை தான் என்னுடைய அனுபவ ரீதியான சொல்ல வேண்டிய சில முக்கியமான ஆலோசனையாக நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இப்படி சட்டத்தரணி அவர்கள் பல ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். உண்மையிலே கொழும்பு பகுதியிலே அதிகமான பள்ளி வாயில்களோடு சம்பந்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டத்தரணி. அதிகமான டெவலப்மெண்ட்டுகளுக்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ற வகையிலே தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு அவர்களை நான் அழைத்திருந்தேன். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். குறிப்பாக பள்ளி வாயில் நிர்வாகிகள் இங்கே பேசப்பட்ட அனைத்து விடயங்களையும் நீங்கள் எடுத்து நடந்தால் உங்களுடைய பள்ளி வாயில் ஒரு முன்னுதாரணமான பள்ளி வாயிலாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இன்றும் கூட எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட சட்டத்தரணி MIM நலீம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பாளர் அஃபானுடையாருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.